friends, நான் உங்க சுபேதா zacs kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இன்னைக்கு உங்களோட இந்த சம்மருக்கு அப்படியே சூப்பரான ஒரு 3 டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சர்பத் ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பாடா வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து சட்டுன்னு ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கணும் அப்படின்னா இந்த 3 ரெசிபியுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட முடியும். அவ்வளோ ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த 3 ஜூஸையும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபீஸை நம்ம சேனலில் பார்த்து ட்ரை பண்ணுற ரெசிபீஸை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் என்னுடைய ஷேர் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 1 லிட்டர் தண்ணியில் ஃபஸ்ட்டு வந்து இந்த லெமனுடைய தோலை லைட்டாக இந்த மாதிரி சீச்சு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்ததில் நம்மளுக்கு புதினா தேவை. நம்மளுடைய கார்டன்லேயே ரொம்ப சூப்பராக புதினா எல்லாமே ரெடியாக இருந்தது. அதனால் அதை பறிச்சுட்டு வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 10லேருந்து 15 புதினா இலைகளை இதில் சேர்த்துடுறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது கொதித்து நல்லா வரும்போது இந்த தண்ணியில் இதோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிடும். இதை நம்ம ஜூஸாக போடும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சிடுறேன். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இந்த ஜூஸுக்கே ஃப்ளேவர் சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மசாலா இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோம். இந்த மசாலா செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கல்வத்துக்கு மாற்றிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கோஸான பவுடராக நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறணும். அடுத்து இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதில் நம்ம சப்ஜா சீட்ஸ் சேர்க்கணும். இந்த சப்ஜா சீட்ஸை ஏற்கனவே நான் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ், நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா, அதாவது நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சீரகமும் மிளகும் சேர்த்து அந்த மசாலா, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சனுடைய ஹோம்மேட் நன்னாரி. இந்த நன்னாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும். அது போக இது சுத்தமான வேரில் செஞ்ச நன்னாரி எக்ஸ்ட்ராக்ட். இந்த நன்னாரி சிறப்பை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம சீரகமும் புதினாவும் எலுமிச்சம்பழ தோலையும் வேக வச்சு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்மளுடைய சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா இலைகளை ஜஸ்ட் பிச்சு போட்டுடலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அண்ட் ரொம்பவே அட்டகாசமான ஃப்ளேவர்ஸில் இருக்கும். இதை குடிக்கும்போது அந்த சீரகத்தோடைய அந்த மனம் வந்து ரொம்பவே நல்லா வரும். டைஜஷனை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த லெமன் ஜூஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி மாங்காய் வச்சு இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஜூஸ் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மாங்காய் சீசன் இருக்கும்போதே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். வாங்க இந்த மாங்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து செஞ்சு காமிச்சிடுறேன். இந்த மாங்காய் ஜூஸ் செய்கிறதுக்கு நான் இங்கே 3 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 மாங்காவையும் நல்லா கழுவிட்டு இதை வந்து இந்த மாதிரி தோல் சீச்சு எடுத்துக்கிறணும். இப்போ தோல் சீச்ச மாங்காயில் இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி வெட்டிக்கலாம். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்குறதுக்கு இங்கே நான் 400 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வெல்லம் வந்து தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இப்போ நான் இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாங்காவை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த மாங்காய் பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருந்த வெல்லத்தை இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து மூடி போட்டு 3 விசிலுக்கு நல்லா வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்கிறலாம். அடுத்து இதில் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் பவுடர் செய்ய போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு காஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கிறலாம். வறுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு இஞ்சி தட்டிக்கோ இல்லாட்டி ஒரு மிக்சர் ஜாருக்கோ மாற்றிட்டு இதை கொஞ்சம் கோர்ஸான பவுடராக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
நம்ம இந்த மாதிரி கையில் ஹேண்ட் கிரைண்ட் பண்ணும்போது அதோடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிக்சியில் அந்த சூடாகிறனால அதோடைய மனம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி இஞ்சி தட்டிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியிலே பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாங்காய் எல்லாமே சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாங்காயில் இருக்க சதைப்பாகத்தை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். இப்போது இதோடைய விதைகள் எல்லாத்தையுமே இதுலேருந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டுறேன். மாற்றினா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடைக்கும். அதுக்காக இப்போ இதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 10லேருந்து 15 புதினா இலைகள் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். நல்ல இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து ஜாம் மாதிரி நம்மளுக்கு சப்பாத்தி ரோட்டியோட இல்லை தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த சீரகம் மிளகு பவுடரையும் இதில் சேர்த்துட்டு பிளாக் சால்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். அந்த பிளாக் சால்ட்டையும் இதில் வந்து சேர்த்துடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஏற்கனவே நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அந்த தண்ணியை இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மாங்காய் ஜூஸோடைய கான்சன்ட்ரேட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து நம்ம இதை வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ இதில் நான் தண்ணி கலந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா இப்போது நம்மளுடைய மாங்காய் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் சில் பண்ணிவிட்டு இது நீங்கள் வந்து அப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும். அதே மாதிரி இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம சுகர் சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கனால உடம்புக்குமே ரொம்ப நல்லது. மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க டைஜஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு அயன் சத்து எல்லாமே நல்லா கிடைக்கும். ஃபைபர் கண்டென்ட் இதில் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்குது. இந்த ஜூஸில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொஞ்சமாக புதினா மேலே லைட்டாக பிச்சு போட்டு சூப்பராக சில்டாக சர்வ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும். இதில் கொஞ்சம் மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கனால நல்ல டைஜஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க ஜூஸை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு கிர்னி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிர்னி பழத்தை வந்து ஃபஸ்ட்டு இதோடைய விதைகளை மட்டும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இது மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கிர்னி பழத்தை ஸ்கூப் பண்ணும்போது அதோடைய ஒட்டி இருக்க கொஞ்சமாக அந்த சதைப்பகுதியும் சேர்த்து ஸ்கூப் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடுறேன். இங்கே நான் வந்து ஒரே ஒரு கிர்னி பழத்தை எடுத்துக்கிறேன். நீங்கள் 2 கிர்னி பழம் 3 கிர்னி பழம் எத்தனை நாளும் நீங்கள் வந்து எடுத்துக்கிறலாம். கிர்னி பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி ஹையாக இருக்கும். உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதோட கொஞ்சமாக புதினா இலைகள், நன்னாரி ஷர்பத் இதில் சேர்த்துக்கிறேன். நன்னாரி ஷர்பத்லேயே போதுமான ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக இதில் எந்த ஒரு ஸ்வீட்னஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. இப்போ இதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்சர் ஜாரில் ஒரு 10 செகண்டுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 செகண்டுக்கு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இதை நல்லா வந்து நிறுத்தி எடுத்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மஸ்க் மெலன் நன்னாரி ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிளாஸ்ல ஊற்றிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மஸ்க் மெலன் நன்னாரி ஜூஸை ஊற்றி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நல்ல குளிர்ச்சியாக நம்ம உடம்பை வச்சுக்கக்கூடிய சர்பத் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய விதைகளை வச்சு ஒரு சூப்பரான சர்பத் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எந்த ஒரு இனோவேட்டிவான சூப்பரான ரெசிபிஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.